டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ப்ராக்டிக்கல் இது ப்ராக்டிக்கலே நடக்கலை. எனக்கு தெரிஞ்சால் ஸ்கில் டெஸ்ட் தான் சொல்லுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கில்லை பேஸ் பண்ணி தான் இங்கே இருக்குது எல்லாமே. ஸோ ஸ்கில் டெஸ்ட்னே சொல்லிக்கலாம். இந்த ஸ்கில் டெஸ்ட்டு அண்டு இன்டர்வியூ ஒரே நாள் நடந்து முடிந்ததா? ஏன்னா ஃபஸ்ட்டு டேயில் இந்த மாதிரி நடக்கலை. செகண்ட் டேயில் போனவங்களுக்கு கொஷின்ஸ் நிறையா வைவா கேட்டதுனால ஸோ ப்ராக்டிக்கல் அண்ட் இன்டர்வியூ ஒரே நாள் நடந்து முடிந்தது. சேம் டே நடத்தி முடிச்சதுனால ஸோ அப்போ இதோட அவ்வளோதானா? ஸோ அதுக்கடுத்து ஃபைனல் ஷார்ட் லிஸ்ட்டு விட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரா? ஸோ இந்த ஒரு கேள்விகள் வந்ததுனால தான் இந்த ஒரு வீடியோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ராக்டிக்கல் இப்போ நீங்கள் வந்து செமஸ்டர் எக்ஸாம் காலேஜில் நீங்கள் படிக்கும் போது ஒரு ப்ராக்டிக்கல் அப்படின்றது செமஸ்டரில் அட்டன் பண்ணுவீங்க. அப்போ ப்ராக்டிக்கல் முடிச்சதுக்கப்புறம் வைவா அட்டன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த வைவாக்குன்னு சொல்லி ஒரு 5 மார்க் அல்லது 10 மார்க் ஒவ்வொரு காலேஜில் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. உங்களை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த எம்எஸ்சி ப்ராக்டிக்கல், அதாவது இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட் நாள் அப்போ இந்த வைவா அப்படின்றத வந்து ஒன்று இன்க்ளூட் பண்ணவே இல்லை. அதுக்கான மார்க் அலாட் பண்ணி தரல அவங்க. ஓகேங்களா? பட் இந்த செகண்ட் டேயில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டே அண்டு இப்போ தேர்ட் டேயில் 3வது நாள்லையும் ஒரு கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு டாஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்து இந்த வைவா அப்படின்றத வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 டாஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு டாஸ்க்கு 10 மார்க் வீதம், 7 டாஸ்க்கு 70 மார்க் ஃபஸ்ட் நாள் நடந்து முடிஞ்சது அப்படின்னா. அதே சமயம் இங்கே உங்களுக்கு எங்கே நம்ம செகண்ட் டே தேர்ட் டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வைவா அப்படின்றத வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த கான்செப்ட்டு. ஸோ அதனால இந்த மாதிரி வைவா நடந்ததுனால இது ப்ராக்டிக்கலுக்கான வைவா. ஓகேங்களா? இது வந்து இன்டர்வியூ அப்படின்றது கிடையாது. அதனால் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணி கண்டிப்பான முறையில் இன்டர்வியூ அப்படின்றது நடக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபைனல் ஷார்ட் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஜாப் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றதெல்லாம் கொடுப்பாங்க. அதனால் இப்படி வைவா நடந்து முடிச்சதுனால இப்போ இன்டர்வியூ கிடையாதா அப்படின்ற திங்கிங் வந்துடாதீங்க. கண்டிப்பாக இன்டர்வியூ அப்படின்றது இருக்கும். அதே சமயம் வைவாவில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க பார்த்தீங்களா? அது எப்படி இருக்குன்னா, ஏன்னா போகிற ஒவ்வொரு டாஸ்க்லேயுமே உங்களுக்கான என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத இப்போ செகண்ட் டே தேர்ட் டேலாம் கேட்குறதுனால, இந்த 3வது நாள்லையும் கேட்குறதுனால வைவா கொஸ்டின் கேட்கும் போது நீ என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னதை பேஸ் பண்ணி உங்களுடைய அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வச்சு தான் உங்களுக்கான கேள்விகள் வந்து அங்கே தீர்மானிக்கப்படுது. அந்த கேள்விகளை வந்து அவங்க கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10th தான் படிச்சிருக்கீங்க, அதுக்கு மேலே படிக்கலை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி. 12th வரை படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி. கொஞ்சம் 10th 12th வரை படித்தவங்களுக்கு ஈஸியாக கேட்குறாங்க. டிகிரி அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக கேட்குறாங்க. நான் பிஜி எம்எஸ்சி எம்காம் இந்த மாதிரி பிஜிலாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டஃப்பாகவே தான் கேட்குறாங்க கொஸ்டின் அப்படின்றது. ஸோ அதனால் ஒரு ஈக்குவலைசேஷன் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான், நல்ல விஷயந்தான். ஏன்னா அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படுவது ஒரு நல்ல விஷயந்தான், வரவேற்கத்தக்கது. அந்த மாதிரி தான் கேள்விகள் கேட்கப்படுது. ஸோ அந்த கேள்விகள் கரெக்டாக பதில் சொல்கிறாங்களா, அந்த பதிலை வச்சு தான் அந்த வைவாக்கு உண்டான மார்க்கை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி போடுறாங்க. அப்புறம் இன்னும் சில கேள்விகள் வரும். எப்படின்னா இந்த டிகிரி படித்தவங்களாம் ஒதுக்குறாங்களா, அவங்களுக்கு மார்க் எதுவும் கம்மியாக போட்டு ஃபெயில் போட்டு குத்த பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, அப்படி சொல்லிட முடியாது. பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச நம்ம ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க போனப்போ அவங்க ஒரு டாஸ்கில் வந்து ஃபுல் மார்க் 10க்கு 10 எடுத்துட்டாங்க. அங்கே செய்ய சொன்னவங்களே பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜஸ் அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா கிளாப் பண்ணிட்டாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அவங்களுக்கு 10 மார்க் போட்டிருக்காங்க, 10க்கு 10. இந்த ஃபுல் மார்க் எடுத்தது யார் அப்படின்னா ஒரு டிகிரி படித்தவங்க தான். அப்போ டிகிரி படித்தவங்கள டிகிரி படிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியாக அந்த இடத்துல பார்த்தாலுமே, அவங்கள பற்றி ஒரு கேள்விகள் கேட்டாலுமே இருந்தாலும் அவங்களுடைய திறமை அந்த இடத்துல மதித்து அவங்களுக்கு 10க்கு 10 மதிப்பெண் போட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ அதே ஒரு நம்முடைய ஸ்டூடெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு டாஸ்கில் சரியாக ஒழுங்காக பண்ணவே இல்லை, வெறும் 1 மார்க் அட்டன் பண்ணதுக்காக 10க்கு 1 மார்க்கை போட்டாங்க. அதே ஸ்டூடெண்ட்டு தான். ஓகேங்களா? அவங்க டிகிரி படித்தவங்க தான். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அவங்க பண்ணக்கூடிய ஸ்கில்லை பேஸ் பண்ணி தான் மார்க் கொடுக்குறாங்க அப்படின்றத இந்த ஒரு கான்செப்ட் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம்.